காட்டில் குளிர்காலம். ஒரு சமயம் ஒரு அழகான காட்டுல குளிர்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. பறவைகள் எல்லாரும் குளிர்ல இருந்து தங்களை வெதுவெதுப்பா வச்சுக்கிறதுக்காக பஞ்சு இருக்கிற இடத்தை நோக்கி பறந்து போனாங்க. அந்த காட்டுல ராணிங்கிற ஒரு காகம் இருந்துச்சு. அந்த காகம் ரொம்ப சோம்பேறி. அது எப்போதுமே தான் வேலை செய்யாம இருக்கிறதுக்காக எல்லார்கிட்டையும் சண்டை போடுறதையே வழக்கமா வச்சிருந்துச்சு. ராணி, குளிர்காலத்துல நம்மள கதகதப்பா வச்சுக்கிறதுக்காக நாங்க பருத்தி இருக்கிற இடத்தை நோக்கி போறோம். நீயும் எங்க கூட வா. எங்க கூட வந்தா நீயும் நிறைய பருத்திகளை எடுத்துக்கிட்டு வரலாம். ஆமா ராணி, நீ இப்பவே எங்க கூட வந்துடு. பிறகு குளிர்காலம் அதிகமான அப்புறமா எங்க கிட்ட பஞ்ச கொடு, கதகதப்பான இடத்த கொடுன்னு கேட்க கூடாது. ஏ கிளியே, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? பஞ்சு எல்லாம் உங்களுக்கு தான் தேவைப்படும், இந்த ராணிக்கு தேவைப்படாது. ராணி, இதுக்காக இப்ப கோவப்படுற? உன்னோட நல்லதுக்கு தானே உன்னை எங்க கூட நாங்க கூப்பிடுறோம். என்ன பாத்துக்க எனக்கு தெரியும், நீ ஒழுங்கா போயிடு அப்படின்னு ராணிக்காகவும் கோபமா சொன்னதுமே மற்ற 3 பறவைகளும் ரொம்ப தூரம் பறந்து பருத்தி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. ஒரு வழியா காட்டுல நிறைய பருத்தி பஞ்சு இருக்கிற இடத்த 3 நண்பர்களும் கண்டுபிடிச்சாங்க. இத பார்த்ததும் 3 நண்பர்களும் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க. நமக்கு இப்ப பஞ்சு இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு. நாம இந்த பஞ்சுகளை எடுத்துட்டு போற நேரம் ராணி காகத்துக்கிட்ட இந்த பஞ்சு எங்க கிடைக்கும்னு சொல்லிடலாமா? மீனு, அதெல்லாம் தேவையில்லை. அந்த காகம் நம்ம கிட்ட எவ்வளவு திமிரா பேசுச்சு. அதுக்கு பஞ்சு வேணும்னா அது தேடி கண்டுபிடிச்சுக்கட்டும். ஆமா மீனு, எனக்கும் மிட்டு சொல்றதுதான் சரின்னு படுது. அந்த காகம் எப்போதுமே இப்படிதான் வேலை செய்யறதுக்கு அதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம். சீக்கிரம் நம்ம இந்த பஞ்சை எடுத்துட்டு போவோம். நேரம் வேற சாயந்தரம் ஆக போகுது. ஆமா புராணு, சரியா சொன்னீங்க. வீட்டுல என் குழந்தை குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருப்பா. நாம சீக்கிரம் இந்த பஞ்சுகளை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன 3 நண்பர்களும் பஞ்சுகளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க பறந்து போகையில காலுவும் ராணியும் நிம்மதியா அவங்க வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. 3 நண்பர்களும் அவங்க கிட்ட எதுவும் பேசாம பஞ்சை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ராணி, ராணி, நாம வீடு கட்டுறதுக்கு தேவையான விறகு கட்டைகளை எடுக்க போனோம். காலு, அதுக்கு என்ன இப்ப அவசரம்? நம்ம கிட்டதான் வீடு இருக்கே, தேவையில்லாம எதுக்கு விறகாலான வீட்டை கட்டணும்? ராணி, இப்பவே குளிர்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. போக போக குளிர்காலம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இப்போ நாம இந்த வீட்டுல இருந்தா நமக்கு பாதுகாப்பு இருக்காது. வா, நாம சீக்கிரம் போய் விறகு கட்டைகளை எடுத்துக்கிட்டு வருவோம். எனக்கு உதவி பண்ணு. காலு, நான் தான் சொல்றேன்ல, இந்த முறை குளிர்காலம் பெருசாகவே இருக்காது. அது மட்டும் இல்ல, தாராளமா நம்ம வீடே இந்த குளிர்காலத்துக்கு போதுமானது. நான் எங்கேயும் வரல. உன்னோட சோம்பேறித்தனத்துக்கு அளவே இல்ல. எப்பதான் உன் சோம்பேறித்தனத்துக்கு சரியான பாடம் உனக்கு கிடைக்குமோ தெரியல அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் கோபமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அதே சமயத்துல மீனுக்குருவி தான் எடுத்துட்டு வந்த பஞ்சை தன்னோட கூட்டுல வச்சது. அம்மா, எனக்கு இந்த பஞ்சு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இந்த பஞ்சோட நடுவுல உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப கதகதப்பா இருக்கு. ஆமா சாரா, இந்த பஞ்சு நமக்கு கதகதப்பை மட்டும் கொடுக்காது, நம்மளோட கூட்டுக்கும் இந்த பஞ்சு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். போக போக காற்றின் வேகமும் குளிரும் அதிகமா இருக்கும். அந்த சமயம் இந்த பஞ்சு நம்மள குளிர்ல இருந்து அதிகமா காப்பாற்றும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்து போச்சு. ஒவ்வொரு நாளும் காற்றோட வேகம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் காட்டுல ரொம்ப பலமா காற்று வீசுச்சு. அந்த வேகமான காட்டுல ராணி காகத்தோட கூடு அப்படியே அந்த காற்றோட வேகத்துக்கு ஈடு செய்ய முடியாம பறந்து போயிடுச்சு. இதனால காலுவும் ராணியும் ராத்திரி முழுவதும் மரத்தோட கிளையிலேயே உட்கார்ந்து இருந்தாங்க. ராணி, இப்பவாது புரியுதா? எல்லாத்துக்கும் உன் சோம்பேறித்தனம் தான் காரணம். நாம அப்பவே இந்த குளிர்காலத்தை சமாளிக்கிறதுக்கு மரத்தாலான வீட்டை கட்டியிருந்தோம்னா இன்னைக்கு காற்றுல நம்ம கூடு அடிச்சிட்டு போயிருக்காது. காலு, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, நம்ம காட்டுல அடிக்குதே காற்று, அதுதான் காரணம். ராணி, இப்ப கூட உன்னோட சோம்பேறித்தனத்தை ஒத்துக்க மாட்டேல்ல? காலு, நான் தான் சொல்றேனே, உங்களுக்கு தான் புரியல. இந்த காற்றுனாலதான் நம்மளோட கூட அடிச்சிட்டு போயிடுச்சு. உன்கிட்ட எதுவும் பேச முடியாது ராணி. நீ எப்பதான் உன்னோட சோம்பேறித்தனத்தை ஒத்துக்க போறியோ எனக்கு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் குளிர்ல நடுங்கினபடியே அந்த ராத்திரி முழுவதையும் கடந்து போனாங்க. மறுநாள் காலையில காலுவும் ராணியும் பறந்து போன தன்னோட கூட தேடி காட்டுல நிறைய இடத்துல அலைஞ்சாங்க. மீனு, நேத்து அடிச்ச பலமான காத்துல எங்களோட கூடை எங்கேயோ பறந்து போயிடுச்சு. நீ எங்களோட கூட பாத்தியா? இல்ல, நான் எந்த கூடையும் பார்க்கல. ஆனா மிட்டு காட்டோட முட்புதர்ல எங்கேயோ ஒரு கூடை பார்த்தேன்னு சொல்லுச்சு.
ப்ளீஸ் நீயும் எங்க கூட வா. நான் கேட்டா மிட்டு எங்க அந்த கூடு இருக்குன்னு என்கிட்ட சொல்லாது அப்படின்னு பேசிக்கிட்ட 3 பறவைகளும் மிட்டுவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மிட்டு, நீ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பச்சை பசேல்னு இந்த காட்டுலயே மரஞ்செடிகளை போல பச்சை பச்சைன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். பாலு, எதுக்காக இங்க வந்தீங்க? எதுக்கு இப்போ ராணி எனக்கு இவ்ளோ ஐஸ் வைக்குது? எங்களோட கூடு நேற்றுக்கு அடிச்ச காத்துல எங்கேயோ பறந்து விழுந்துடுச்சு. நீ எங்களோட கூட பார்த்தேன்னு மீனு சொன்னா. தயவு செஞ்சு என் கூடு எங்க இருக்குன்னு சொல்லிடு. மீனு, ராணிக்கு இதுதான் சரியான தண்டனையா இருக்கும். அது எல்லா விஷயத்திலயும் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டே இருக்கும். அது என்னைக்குமே அதனோட சோம்பேறித்தனத்தை ஒத்துக்காது. அதனால அது சோம்பேறித்தனத்தை ஒத்துக்கிறது வரைக்கும் அதனோட கூடு எங்க இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ராணி, இப்போவாச்சும் உன்னோட சோம்பேறித்தனத்தை ஒத்துக்கோ. இனிமே சுறுசுறுப்பா இருப்பேன்னு அந்த பறவைகள் கிட்ட சொல்லு. அப்பதான் நம்மளோட கூடு நமக்கு திரும்பி கிடைக்கும். எனக்கு இப்போ எல்லாம் புரியுது. என்னோட நன்மைக்காக தான் எல்லாரும் என்கிட்ட வேலை செய்ய சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம என் சோம்பேறித்தனத்தால எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்கேன். நான் இனிமே சோம்பேறித்தனம் படவே மாட்டேன். எப்பவுமே சுறுசுறுப்பா தான் இருப்பேன் அப்படின்னு ராணிக்காகவும் எல்லார்கிட்டையும் சொன்னதுமே மிட்டு கிளியும் காலு மற்றும் ராணியோட கூடு எங்க இருக்குன்னு சொல்லுச்சு. பிறகு மிட்டு சொன்ன இடத்துல இருந்து அவங்களோட கூட எடுத்துக்கிட்டு 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போனாங்க. குருவியின் வீடு. ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல அதிக மின்னலோட பலத்த மழை பெய்தது. அந்த காட்டுல அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால பறவைகளோட வீடு எல்லாம் அந்த வெள்ளத்திலேயே அடிச்சிட்டு போயிடுச்சு. மரங்களும் பாதி அளவு தண்ணீரால நிரம்பிடுச்சு. இதனால அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மரத்தோட உச்சியில போய் இருந்தாங்க. மறுநாள் காலையில வந்துச்சு. ஒரு வழியா காட்டுல மழையும் நின்னதுனால எல்லா பறவைகளும் ரொம்ப நிம்மதியானாங்க. மழை தான் நின்னுச்சு. ஆனா நம்மளோட வீடு எல்லாம் வெள்ளத்திலேயே போயிடுச்சு. இனிமே நாம எங்க இருக்கிறது? ஒவ்வொரு வருஷமும் மழைக்காலத்துல நாம ஆசாசியா கட்டின வீடை இழந்துடுறோம். பேசாம இந்த காட்டை விட்டுட்டு வேறு ஏதாவது காட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். புராண, நீங்க அப்படி போனீங்கன்னா என்னையும் கூப்பிட்டுருங்க. எனக்கு இந்த காட்டுல இருக்கவே பிடிக்கல. நம்ம எல்லாரும் வேறு காட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு பறவைகள் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பறவைகள் பேசினதெல்லாம் கேட்டபடியே அந்த பக்கமா வனதேவதை வந்தாங்க. குருவிகளே, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க சிரமம் எனக்கும் புரியுது. நிச்சயமா என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். வனதேவதையே, அப்படின்னா நீங்க எங்களுக்கு வீடு கட்டி தர போறீங்களா? ஆமா குருவிகளே, உங்களுக்கு மழையில நனையாதபடி நீங்க இழந்த வீட்டை புதுப்பிச்சு அப்படியே உங்களுக்கு கொடுத்துடுறேன். இல்ல வனதேவதையே, அதெல்லாம் வேண்டாம். மறுபடியும் மழை வந்தா எங்களோட வீடு அந்த மழைக்கு தாக்கு பிடிக்க முடியாம உடிஞ்சு போயிடும். எங்களுக்கு வேற ஏதாச்சும் உறுதியான வீடு வேணும். அப்படியா பறவைகளே? சரி, உங்க விருப்பப்படியே நான் உங்களுக்கு வீடு கொடுக்கறேன். அந்த வீடு எந்த மழையாலையும் எந்த மின்னலாலையும் சேதமாகவே செய்யாது. ஐயா ஜாலி. வனதேவதையே, இப்போவே எங்களுக்கு அந்த வீடை கொடுங்க. அதை பார்க்க ஆசையா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நீங்க நிறைய உணவு வச்சீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் பறவைகளே அப்படின்னு வனதேவதை சொன்னதுமே ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒரு அழகான பல வடிவிலான வீடு வர ஆரம்பிச்சது. இத பார்த்த எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பறவைகளே, இந்த வீடு எல்லாம் உங்களுக்கு தான். சந்தோஷமா உங்களோட வீட்டுல போய் உட்கார்ந்துக்கோங்க அப்படின்னு வனதேவதை சொன்னதுமே ஒவ்வொரு குருவிகளும் ஒரு வீட்டை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. மீனுக்குருவி ஆப்பிள் வீட்டை எடுத்துச்சு. புறா மாம்பழம் வீட்டை எடுத்துச்சு. கிளி ஸ்ட்ராபெரி வீட்டை எடுத்துச்சு. காலுவும் ராணியும் பூசணி வீட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு குருவிகளோட வீட்லயும் தேவதை நிறைய உணவு பொருட்களை வச்சாங்க. இதனால எல்லா குருவிகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. காலு, எனக்கு இந்த பூசணி வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, நமக்கு எவ்வளவு உணவு பொருட்கள் கிடைச்சிருக்கு. ராணி, ஆனா இந்த உணவு பொருள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. நான் தானே தேவதை கிட்ட உணவு கேட்டேன். இப்போ தேவதை நமக்கு மட்டும் தானே உணவு கொடுத்திருக்கணும். இப்போ எல்லா பறவைகளோட வீட்லயும் நிறைய உணவு பொருள் இருக்கும். அந்த உணவு பொருளை எல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தன்னோட பூசணிக்காய் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. மீனு,
உன்னோட நண்பன் புறா ஆற்றங்கரையில தண்ணீர் குடிக்க போன இடத்துல மயங்கி கிடக்குறான். பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். நான் எவ்வளவோ எழுப்பி பார்த்தேன். என்ன காலு அண்ணா, உண்மையாகவா சொல்றீங்க? நான் இப்பவே போய் பார்க்கறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி புறாவை பார்க்கறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகவும் மீனுவோட வீட்டுல இருந்த எல்லா சாப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி, இங்க பாத்தியா? மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த எல்லா சாப்பாட்டையும் நான் எடுத்துட்டேன். நீ இப்போ போய் புறாவை எதையாச்சும் சொல்லி ஆத்தங்கரைக்கு அனுப்பிவிடு. காலு, அதெல்லாம் நான் அசால்ட்டா செய்துடுவேன். இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு அப்படின்னு சொன்ன ராணுக்காகவும் புறாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. புறானே உங்களுக்கு விஷயம் தெரியுமா? மீனுக்குருவி நதிக்கரையில பாம்பு கடிச்சு உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்கு. என்ன ராணி சொல்ற? நம்ம காட்டுல எப்படி பாம்பு வந்துச்சு? அது எனக்கு தெரியலண்ணே. பெரிய பாம்பா. மீனுக்குருவி உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்றாங்க அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே புறாவும் மீனுவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட ராணிக்காகவும் புறாவோட வீட்டுல இருந்த மொத்த சாப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இந்த மாதிரியே அந்த காகங்கள் சோட்டுக்குழியையும் ஏமாத்தி அதனோட வீட்டுல இருந்த சாப்பாட்டையும் எடுத்துட்டாங்க. புறானே, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? நீங்க நதிக்கரையில மயங்கி கிடக்கிறதா காலு அண்ணா சொன்னாரு. அட மீனு, உன்னை ஒரு பெரிய பாம்பு கடிச்சிட்டதா ராணிக்காகவும் என்கிட்ட சொல்லுச்சு. அட, நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்க 2 பேரையும் வெள்ளம் இழுத்துட்டு போனதா ராணி என்கிட்ட சொன்னாலே. அந்த 2 காகங்களும் எதுக்காக நம்மளை இப்படி ஏமாத்துனாங்க? மீனு, அந்த 2 காகங்களும் நம்மளோட கவனத்தை திசை திருப்பி ஏதோ ஒரு வேலையை செய்ய பாக்குறாங்க. இனிமே அவங்க என்ன சொன்னாலும் நாம நம்ப கூடாது அப்படின்னு சொன்ன பறவைகள் மறுபடியும் தங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. வீட்டுக்கு வந்த பறவைகள் வீட்டுல இருக்கிற உணவுப் பொருள் எல்லாம் திருட்டு போனதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகிட்டாங்க. ஐயோ, மீனு, புறா, என்னோட வீட்ல இருந்த எல்லா சாப்பாடும் திருடு போயிடுச்சு. விட்டு, உன் வீட்ல மட்டும் இல்ல, எங்க 2 பேர் வீட்ல இருக்கிற சாப்பாட்டையும் திருடிட்டாங்க. நிச்சயமா இது காலு ராணியோட வேலையா தான் இருக்கணும். ஆமா மீனு, நீ சரியா சொல்ற. கண்டிப்பா இது அவங்க தான் செய்திருக்கணும். அந்த 2 காகங்களையும் நாம இப்படியே விட்டா சரிப்படாது. அவங்களுக்கு நாம ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே பறவைகள் எல்லாரும் தங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டாங்க. தங்களோட திட்டப்படியே அந்த 2 காகங்களையும் ஒரு மரத்துல கட்டி வச்சாங்க. குருவிகளா, என்ன பண்றீங்க? ஒழுங்கா எங்களை இந்த மரத்துல இருந்து விடுவிச்சிடுங்க. காகங்களா, ஒழுங்கு மரியாதையா சாப்பாட்டை எல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. மீனு, அதெல்லாம் எங்களால தர முடியாது. ஆளுதான் உணவு கேட்டாரு. அதனால எங்களுக்கு வீடும் சொந்தம், உணவுப் பொருட்களும் சொந்தம். நண்பர்களே, இது சரிப்பட்டு வராது. அலுவூர் ராணியும் திருந்துறது வர சாப்பாடு இல்லாம இந்த மரத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு பறவைகள் சொன்னதுமே காலுவும் ராணியும் வேறு வழி இல்லாம சாப்பாட்டை திருப்பி தரோன்னு ஒத்துக்கிட்டாங்க. காகங்கள் சொன்னபடியே பறவைகள் கிட்ட இருந்து எடுத்த சாப்பாட்டை மறுபடியும் அவங்க கிட்டயே கொடுத்துட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஆருஷா, ரன் பியூலா, ஜெசியா ஆலிவ், கேத்ரின் பியூலா, ராகவ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தனிஷ்கா, சுபிஷிகன், ஜெய் தர்ஷன், புகழினி அன்பு, சஷாந்த், ஷமி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஸ்ரீதர், ராகவ் ராஜா, கனகா, குரு, சபரி, அகலீஷ், அனன்யா, நித்ரா ஷரா, அர்த்தும், சர்வேஷ், ராஜா, தேவா, அன்மணி, கவியாளினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சத்யா, பிரியா, லக்ஷனா, யாழினி, லத்திகா, ருத்ரா, ஆதிரா, அஜீவன், பாகுபலி, பாவிஷ், ருத்ரன், ரஞ்சனி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜீவா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். ஆர்த்தி, அஜித், சூர்யா, சிவா, ரஞ்சிதா, மனிஷ், தன்ஷிகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மொலினா, லிங்கேஸ்வரி, ரித்திகா, கார்த்திகா, பாவனா, ஆருத்னில், மகதி, ஆரோன்லியா, ஷர்மி, நிவி, பிரகை, யோகஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.